எனதன்பு மேச ராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஆரம்பத்தின் அடையாளம் ஆற்றலின் உருவம், அதுதாங்க நம்மளோட மேசம். துணிச்சலோடு முன் செல்றது இவங்களோட ஸ்டைலா இருக்கு. யாரையும் காத்திருக்க வைக்க மாட்டாங்க, யாருக்காகவும் இவங்க காத்திருக்க மாட்டாங்க. தங்களுக்கான பாதைய தாங்களே உருவாக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. வெற்றி இவங்களுக்கு ஒரு இலக்கல்ல, அது இவங்களுடைய இயல்பா இருக்குங்க. அனைத்து உறவுகளுக்கும் எனது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பராப வருஷம் பிறந்திருக்கு. ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுலையும் ஜாதக ரீதியா ஜோதிடத்துல கட்டங்கள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதுல இந்த காலகட்டத்துல சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, செவ்வாய், சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் இந்த வருஷத்துல எப்படி சஞ்சாரம் செய்ய போறாங்க, அதற்கு எப்படி நமக்கு பலன் கிடைக்க போறது அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. விதவிதமான யோசனைகளை இப்ப நான் சொல்ல போறேங்க. நல்லா கவனிக்கணும். யோசனைகளை சொல்ல போறேன், பிடிச்சவங்க அதை பின்பற்றுங்க. இதையே நம்ம தாரக மந்திரமா எடுத்துக்கிட்டு உள்ள போயிடலாங்க. அதுவே நமக்கு லாபமா இருக்குங்க. நமக்கு இந்த யோசனையெல்லாம் பிடிக்காதுங்க. அறிவுரை கிடையாது, எப்படி நடந்துக்கணும்னு அறிவுரை கிடையாது. யோசனைங்கிறது நம்ம வெற்றி பெறதுக்கு ஒரு அழகான பாதை. நம்ம ஒரு புத்தாண்டு அப்படின்னா என்ன பண்றோம், நல்லா கவனிங்க. காலையில எழுந்திருக்கிறோம், நியூ இயர் தமிழ் புத்தாண்டு காலண்டரை கிழிப்போம், அவ்வளவுதான். வருஷம் இது நடக்கும். வேற இதை தாண்டி வேற எதுவும் நடக்க போறது இல்ல. இந்த காலண்டர்ல ஒரு பேப்பர் மாறும். புத்தாண்டு பிறந்துருச்சு, எல்லா சந்தோஷம். அப்படி திரும்பி பாருங்க, நம்ம வீட்டுல நேத்து ராத்திரி யாரெல்லாம் கோபமா இருந்தாங்களோ அவங்கெல்லாம் அதே கோபத்தோட தான் இருப்பாங்க. நம்ம சொந்தக்கார யாரெல்லாம் நம்ம மேல வன்மமா இருந்தானோ அவனும் அதே மாதிரி தான் இருப்பான். நமக்கு இருக்கிற நண்பர்கள் எல்லாம் நமக்கு பழைய கடனை கொடுக்காம நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்தானா அப்படியே தான் இருப்பான். ஏற்கனவே 4 பேரு புதுசா பழசா ஏமாத்தி இருப்பான். இப்ப புதுசா ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். சோ இப்ப புத்தாண்டு பிறந்திருக்கு, ஏதாவது மாறணும்னு நினைச்சா நான் மட்டும்தான் மாறணும். நான் நாளையில இருந்து நல்லவனா இருக்கணும்னு நானா நினைக்கிறேன். இல்ல நாளையில இருந்து நல்ல கணக்க போடணும்னு நினைக்கிறேன். நாளையிலிருந்து நான் இப்படியெல்லாம் திட்டமிட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறதுனால மட்டும் என்ன நடக்க போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சமூகத்துல முதல்ல ஒவ்வொரு குடும்பத்திலையும் அங்க உங்களுக்கு ஒரு 4 பேராவது ஒரு குடும்பத்துல இருப்போம். குறைஞ்சது 3 பேராவது இருப்போம். 3 பேர் இருக்கிறதுனாலதான் புருஷன் பொண்டாட்டி ஒரு புள்ள, இதுதான் குடும்பம். புருஷன் பொண்டாட்டி 2 பேராவது ஒரு குடும்பம். இதுக்கு அடுத்தது மாமனார் மாமியார், இப்படி இருப்பாங்க. எல்லோரும் மாறுவாங்களா? எல்லோருக்கும் முதல்ல இன்னைக்கு புத்தாண்டு தெரியணும். இன்னைக்கு புத்தாண்டு, இன்னையில இருந்து நான் சில சபதங்களை எடுத்துக்கிறேன். யார் மனசையும் நோகடிக்காம வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு எல்லாரையும் எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. பிடிக்கலனா ஒதுங்கி இருப்போம். அதுக்கு நம்ம வார்த்தைகளால யாரையும் சுட வேண்டிய அவசியம் கிடையாது. இத நான் மட்டும் மாறி என்ன பலன்? எதிர உள்ளவனும் மாறணும். நாம் எதிர உள்ளவன் செய்யற தப்ப செஞ்சுக்கிட்டே இருப்பான், ஆனா நான் மட்டும் அவனை மன்னித்து கொண்டே இருக்கணும். அப்படின்னா ஒரு நாளும் நமக்கு அந்த புத்தாண்டு புதுசா தெரிய போறது இல்லை. அப்ப புத்தாண்டு அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை குறைஞ்சபட்சம் நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். குறைஞ்சபட்சம் நீக்கிறதுக்கு சில நிறைகளை நாம அதிகபட்சம் எடுத்துக்கொள்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? இந்த பராப வருஷத்திலிருந்து நாம செய்ய வேண்டிய முதல் ஒரு சபதம், எல்லாரையும் பாராட்ட ஆரம்பிப்போம். எல்லாரையும் பாராட்ட ஆரம்பிச்சிட்டா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அவன் ஏதாவது ஒரு சின்ன நல்லது செய்வான். அப்பா ஒரு நல்லது செய்வாரு, அம்மா ஒரு நல்லது செய்வாங்க, பையன் ஒரு நல்லது செய்வான். இப்ப தன்னுடைய மாமா, மாமனார், மருமகன், மருமகள், தாத்தா, பாட்டி எல்லா உறவுகளும், நண்பர்கள், நம்மளுடைய முதலாளி, நம்மளுடைய தொழிலாளி ஏதோ ஒரு நல்லது செய்வாங்க. அவங்கள அதை பார்த்து பாராட்ட ஆரம்பிப்போம். பாராட்டக்கூடிய மனம் அப்படிங்கிறது வருகிறதோ மகிழ்ச்சி தானா வந்துடும். மகிழ்ச்சி தானா வரும் பொழுது இந்த புத்தாண்டு நிச்சயமாக உங்க வாழ்க்கையில சிறக்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும்.
இதனால உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க. அப்ப நாம இன்னையிலிருந்து என்ன பண்ண போறோம்? உலகம் முதல்ல மாறும் அப்படின்னா தான் முழு புத்தாண்டையும் நம்மளால அனுபவிக்க முடியும். நான் மட்டும் மாறிட்டு புத்தாண்டை முழுசா அனுபவிக்க முடியாது. ஆனா நம்ம ஒரு ராசியில பிறந்திருக்கோம். இந்த ராசியில இந்த கிரகங்கள் எல்லாம் இப்படி இருக்கும்போது நாம சில விஷயங்களை பிளான் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு மற்றவங்களோட நாம மிங்கிள் ஆக முடியும். அப்ப மிங்கிள் ஆகிறதுனால இந்த வருஷத்தை நம்மளால கடக்க முடியும். வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்க முடியும். அப்ப பிரச்சனைகளை எப்படி கடக்கிறது அப்படிங்கறத விட பிரச்சனைகளை தடுத்து அதை எப்படி நம்ம கடக்க போறோம் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தோட இப்ப நாம ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போறேங்க. பொறுமையா இருக்கணும்னு நினைச்சு ரொம்ப பொறுமையா இருந்து கடைசியில பொங்கி எழ வேண்டிய மேச ராசி அன்பர்களே, நாங்களும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். நாங்களும் பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா கடைசியில பொங்கி எழற மாதிரி எங்களையே எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்க. இதுதான் மேசத்துக்கு ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையா இருக்கு. இப்ப இதையெல்லாம் கடக்கணும். அப்ப மேச ராசிக்காரங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு கிரக நிலைமை அப்படின்னா, 7.5 சனி ஆரம்பம். அப்ப என்ன பண்ணக்கூடாது? சனி என்ன சொல்றாரோ அப்படி கேட்க வேண்டிய நிலை. சனினா யாரு? காலம். இப்போ ஒருத்தனை நிறுத்துறதுக்கு நாம இப்போ முயற்சி பண்ணக்கூடாது. இது வேண்டாம், அதுவே நமக்கு பிரச்சனை. அவன்தான் திருத்த மாட்டானே, அவனை திருத்தி நம்ம என்ன பண்ண போறோம்? ரெண்டாவது, மேச ராசிக்காரவங்க ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது, யாராவது திட்டணும் போல தோணும். ஏன்னா நிறைய தப்பு நடக்கும். நிறைய வருத்தப்படுற மாதிரி சில பேர் செய்வாங்க. அவனை ஏதாவது திட்ட நினைச்சோன்னா நமக்கு முதல்ல பிரச்சனை வந்துடும். அவனை நினைச்சாலே அவனை கோவப்பட்டு திட்டுறதுக்காகவோ அவனை அறையிறதுக்காகவோ அவனை ஏதாவது கோபப்படுத்தலான்னு நினைச்சாலோ அடுத்த 50வது செகண்ட்ல நமக்கு பிரச்சனை நிற்கும். இப்ப அவனை திட்டக்கூட வேண்டாம், ஆண்டவன் பார்த்துப்பான், எதா இருந்தாலும் ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரவே வராதுங்க. மேச ராசிக்காரர்களே, நடிகர் ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி மேல கைய காட்டிக்கிட்டு எல்லாம் அவ செயல்னு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். இதை மட்டும் மேசம் முதல்ல ஒரு சங்கல்பமா உறுதிமொழியா எடுத்துக்கோங்க. இந்த வருஷமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது விஷயம், புதிய தொழில் தொடங்குறத பத்தி யோசிங்க. உங்களுடைய இண்டிவிஜுவலா நீங்க முன்னேறத பத்தி இந்த வருஷத்துல யோசிக்க ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். குரு உச்சம் பெற்ற வீட்டுக்கு போறது உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை நடக்க செய்யுங்க. அதுவும் உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியா குறைய போகுதுங்க. அதுவும் ஜூன் 2க்கு அப்புறம் குரு போய் உச்சம் பெற்று தன்னோட ஆட்சி வீட்டை பார்க்க போறாரு. அப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு இரட்டிப்பு பலன். ஏன்னா உங்க வீட்டுல நீசம் பெற்ற சனி அங்கதான் உட்கார்ந்துருக்காரு, எங்க மீனத்துல. அப்ப என்ன ஆகுன்னு உங்களுக்கு இரட்டிப்பு பலன்கள் காத்திருக்கு. மேஷத்துக்கு சுபகாரிய நிலைகள் இந்த வருஷத்துல நடக்கும். சுபகாரியனா என்னங்க? என் வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குமா? நடக்குங்க. என் வீட்டில் ஒரு சந்தோஷமான காரியம் நடக்குமா? நடக்கும், நிச்சயமா நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க. உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அடுக்கடுக்கா நடக்க போகுது. இந்த வருஷத்துல வேலை மாற்றங்கள் சம்பந்தமான வாய்ப்புகள் சேரும். 2வது 3வது பணவரவுகள் கொஞ்சம் மெதுவா உயரும். எடுத்த உடனே பணம் வராது. இந்த வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா பணம் வரும். கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்குங்க. கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. வாழ்க்கையினா சின்ன சின்ன சண்டைகளும் பிரச்சனைகளும் வரதாங்க செய்யுங்க. சண்டைகளையும் பிரச்சனைகளையும் சமாளிக்க தெரிஞ்சுட்டா வாழ்க்கையில உங்களால சீக்கிரமா ஜெயிக்க முடியுங்க.
உங்ககிட்ட யார் சண்டைக்கு வந்தாலும் முதல்ல அவங்க கிட்ட நீங்க கூலா பேசிடுங்க. அழகா ஐடியா கொடுக்கிற உங்களுக்கு யார் உங்க குடும்பத்துல உங்க குடும்ப உறுப்பினரா இருக்கட்டும், தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், நண்பரா இருக்கட்டும், உங்ககிட்ட வரும்போது அவ கோபத்துல வந்தாலும் சண்டை போடுறதுக்கு வந்தாலும் நீங்க உடனே அவனை பாராட்டிருங்க. ஏனடா தம்பி, போன வாரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கால்வலி, உடல் வலி இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வாய்வு தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த காஸ்டபிள் சம்பந்தமான காய்கறிகள் அது மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் சாப்பிட வேண்டாங்க. அதுக்கு நீங்க நிறைய தண்ணி குடிக்கிற ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. மேச ராசிக்காரவங்களே, அடுத்து இந்த வருஷத்துல நிறைய பயணங்கள் அதிகரிக்கும். அடிக்கடி பயணம் போற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன வேலைக்கு போற மாதிரி இருக்கும். ஒரு வேலை எடுத்தா 8 தடவை போற மாதிரி இருக்கும். பயணங்கள் கண்டிப்பா இருக்குங்க. வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம், சில விஷயங்கள் நம்ம ஒரு வீட்டை விட்டே நான் இதுவரைக்கும் போயிருக்கவே மாட்டேன் அப்படின்னா கூட நம்ம பக்கத்துல இருக்கிற கடைக்காவது 4 தடவை போயிட்டு வர மாதிரி இந்த காலகட்டத்துல இருக்குங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. தைரியம்தான் உங்களுக்கு மிக பெரிய வெற்றியை உண்டாக்கும். மேசராசிக்காரங்களே, இந்த வருஷத்துல தைரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க அசால்ட்டா நம்பிக்கையோட ஒரு காரியத்துல இறங்குங்க. என் பிள்ளைங்க, நீங்க இந்த வருஷத்துல ரொம்பவும் சந்தோஷமா இருக்க போறீங்க. நல்லது நடக்கும். தைரிய லட்சுமின்னு சொல்லுவாங்க. அந்த தைரிய லட்சுமிய மனதார வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி உங்களுடைய தைரியத்தால நீங்க அந்த காரியத்துல வெற்றி அடைய போறீங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் உறவினர்கள் வகையில தவிர்க்க முடியாத சுப செலவுகள் நீங்க சுமக்க நேரிடலாம். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாதுங்க. முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல உண்டாக போகுதுங்க. அந்த சந்திப்பு உங்களோட எதிர்காலத்துக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்க போகுது. சிலர் கூட்டு முயற்சிகள்ல லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு தொழில் செய்து தொழிலில் லாபம் பார்க்கலாம். உங்களோட குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி இனிதே நடைபெறப்போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்க போகுதுங்க. தொழில், வேலை, உத்தியோகத்தில் வெற்றி ஏற்படும். சேமிப்பு அதிகரிக்குங்க. உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தேடித்தரப்போகுது. எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் உங்களின் தன்னம்பிக்கையாலையும் தைரியத்தாலையும் நீங்கள் போராடி வாழ்க்கையில் வெற்றி பெற போறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியாக தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்
கார்த்திகை 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் கடமைகளை காப்பாத்துவீங்க. பொருளாதாரத்துல பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய முயற்சியின் மூலமாக பொருளாதாரத்துல நல்ல விதமான மாற்றங்கள் வரும். உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா கரைஞ்சு போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் மறைய போகுது. மனசுல ஒரு தெளிவு பிறக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை வணங்குனீங்கன்னு வச்சுக்கங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் குறைஞ்சு போயிடும். வாழ்க்கையில அமைதி ஏற்படும். மனசுல அமைதி உண்டாகும். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி.